உலகத் தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். என்ன நேர்களே, உலகெங்கிலும் விரவி பிறவி வாழ்ந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய எனதருமை ரிஷபராசி சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் உங்கள் குடும்பத்தார் நண்பர்கள் அனைவருக்குமே எனது இனிய ஆங்கில புத்தாண்டு 2024ஆம் ஆண்டு நல் வாழ்த்துக்கள். கடந்த ஆண்டு 2023ஆம் ஆண்டு 4 கோள்கள் இடப்பெயர்ச்சியானது. ராகு கேது பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி. இந்த 2024ஆம் ஆண்டு 30/4/2024 குரு பெயர்ச்சி ஏற்படும். மற்றபடி பெரிய கிரக பெயர்ச்சிகள் இந்த வருடத்தில் எதுவும் இல்லை. அதே நேரத்தில் இன்று நாம் பார்த்தீங்கன்னா 1/1/2024 அந்த மக நட்சத்திரம் சிம்ம ராசியில் இரவு 12 மணிக்கு அந்த வருடம் புது வருடம் பிறக்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் நான் சொல்வது போன்று ரிஷபராசி சிறுவர்கள், சிறுமியர்கள், மாணவர்கள், மாணவிகள், இளைஞர்கள், அதே நேரத்தில் நீங்கள் தொழில் அதிபர்கள், வேலை பார்க்கக்கூடிய சகோதர சகோதரிகள், நீங்கள் அனைவருமே ஒரு டைரி எழுதும் பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். என்னுடைய அனுபவத்தை நான் உங்களுக்கு அழகாக பரிசாக கொடுக்கிறேன். என்ன, நாம் ஒவ்வொரு வருடமும் கடந்த வருடத்தில் சாதித்தது, நாம் என்னெல்லாம் சாதித்தோம், அதே மாதிரி சோதித்தது என்னெல்லாம் நம்மை சோதித்தது, அதே நேரத்தில் பாதித்தது ஏன் நம்மை பாதித்தது, இவை அனைத்தையும் நாம் நினைவு கூறுவதற்கு ஒரு மிகச்சிறந்த அளவுகோல் எதுன்னா நம்முடைய டைரி. அதை ஒவ்வொரு வருடம் பிறக்கும் பொழுது நாம் புது வருடத்திற்கு உண்டான டைரியை வாங்கி கொண்டு நாம் என்னெல்லாம் சாதிக்க போகிறோம் என்று எழுதுங்கள். அதே மாதிரி இந்த நிகழ்ச்சி பொழுதுபோக்கும் நிகழ்ச்சி அல்ல, உங்களை நீங்களே பழுது பார்க்கும் நிகழ்ச்சியாகும். உங்களுடைய விவேகம், சுறுசுறுப்பு, அஞ்சாமை, அதே மாதிரி கடின உழைப்பு, இதெல்லாம் வேற எந்த ராசிக்கும் வராது. பிடிவாத குணம், ஒன்றை அடைந்தே தீர வேண்டும் அப்படிங்கக்கூடிய ஒரு எண்ணம், அதை நினைத்ததை சாதிக்கக்கூடிய ஆற்றல், இதெல்லாம் இந்த ரிஷபராசி கிருத்திகை நட்சத்திரம், ரோகிணி நட்சத்திரம், மிருகசீரிட நட்சத்திரம், இவை அனைத்தும் ஒருங்கே காணப்படுகிறது. நான் கடந்த 1/4 நூற்றாக கண்டு கழிக்கிறேன். அதே நேரத்தில் இந்த வருடத்தில் ஸ்பெஷலாக சொல்ல வேண்டிய விஷயங்கள் என்ன? பொதுவாக இந்த சனி பயிற்சி இருக்கு இல்லையா, உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடம். இதுக்கு பேர் கர்மச்சனி என்றால் என்ன? என்னுடைய யூடியூப்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேள்வி பதில் நிகழ்ச்சியில் நினைக்கிறேன் கர்மச்சனி வீடியோவில் தான் கேட்டிருந்தாங்க. சனி பயிற்சி ஏன்னா இது குழந்தைக்கு 6 வயது ஆகிறது, கர்மச்சனி பாதிக்குமா? கர்மா என்றால் என்ன? செயல். கர்மா என்றால் என்ன? வேலை, ஜீவனம், ஜீவனஸ்தானம், கர்மஸ்தானம்னு பேர். கர்மா என்றால் தமிழ்ல செயல் செய்யக்கூடியது. இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு இந்த சனி இன்னும் 2.5 இயர்ஸ் இங்கே தான் இருக்கும். ஆனால் அது உங்களுக்கு என்ன ஒரு நல்ல விஷயம்னா, அந்த 10ஆம் பாவாதிபதி 10ஆம் இடத்திலேயே வருவது மிகச்சிறப்பு. 10 குடையவன் 10ல் இருக்கும் பொழுது ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த 2024ஆம் ஆண்டிலே வேலை பார்க்கக்கூடியவர்கள் வேலையில் மாற்றம் வரும். படித்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் பள்ளிக்கூடம் வேறு மாறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. உயர்கல்வி படிப்பதற்காக வெளிநாடு செல்வார்கள். அதே மாதிரி ஏற்கனவே வேலை பார்த்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் இடமாற்றம் ஏற்படும். அதே மாதிரி நிலை மாற்றம் ஏற்படும். நிலை மாற்றம் என்றால் என்ன? ஓரிடத்திலிருந்து அதே நிறுவனம் இன்னொரு இடத்துக்கு போகிறது. அதுக்கு அடுத்தது சுயமாய் தனியாய் தொழில் ஆரம்பிக்கலாம் என்ற எண்ணங்கள் வரும். அப்போ அவர்களெல்லாம் உங்களுடைய ஜாதக கட்டத்தை பாருங்கள். உங்களுக்கு அருகாமையில் உங்களுக்கு பிடித்த ஜோதிடரிடம் சென்று கர்மச்சனி 10ல், அதே மாதிரி உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் குரு, இது வந்து ஜென்மத்துக்கு வருங்க. எப்போனா 30ஆம் தேதி 4வது மாதம் 30/4/2024 குரு பயிற்சி. இது 12ல் இருக்கக்கூடிய குரு உங்கள் ஜென்மத்துக்கு வரும். சரிங்களா? ஜென்ம குரு ஏற்படும் பொழுதும் 10ல் சனி ஏற்படும் போதும் அதுதான் டிரான்ஸ்ஃபர். நிறைய பேர் வேறு இடம் மாற்றம், வெளியூர் மாற்றம் கேட்குறாங்க இல்லையா, அது. அதே மாதிரி எனக்கு தெரிஞ்ச ரிஷபராசி என்னுடைய நண்பர்லாம் பார்த்தீங்கன்னா அவர் வேற ஒரு நிலையில இருந்து இந்த சனி பயிற்சிக்கு அப்புறம் இன்னொரு நிலைக்கு தொழில் வகையிலேயே மாற்றங்கள் ஏற்பட்டதை கண்கூடாக கண்டோம். அதே மாதிரி ரிஷபராசி பொறுத்த வரைக்கும் அந்த வேலையில், தொழிலில் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக கான்சன்ட்ரேஷன் பண்ணணும். மாற்றம் என்பதில் மாற்றம் இல்லை, அந்த மாற்றத்தையே நாம் தடுமாற்றம் இல்லாமல் முன்னேற்றமாக மாற்ற வேண்டும்.
அந்த முன்னேற்றகரமாக மாற்ற வேண்டியது விஷயங்கள் எப்படி அப்படின்னா, ஜனனகால ஜாதகத்தை எடுங்கள். நீங்கள் வந்து ஒரு கார்த்திகை நட்சத்திரம், கார்த்திகை நட்சத்திரம் ஒரு 18 வயசுல இருந்து ராகு திசை வரும். ரோகிணி நட்சத்திரம் ஒரு 30 வயசு வரைக்கும் ராகு, 30 டு அப்படின்னா குரு. மிருகசீரிட நட்சத்திரம் ஒரு குரு திசை போகும், மத்தியம வயசுக்கு மேலே சனி திசை. இதெல்லாம் தாங்க கர்மச்சனி உங்களை கெடுக்குமா கொடுக்குமா என்பதை தீர்மானிப்பது இவங்க தான். ஒரு ப்ராக்டிக்கல் அஸ்ட்ராலஜராக உங்களுக்கு நான் சொல்ல வரேன். உங்களுக்கு வந்து பொதுவாக ஜென்ரலாக பல கோடி ரூபாய் அள்ள போகிறீர்கள், உங்கள் காட்டில் மழை, உங்களுக்கு ஜாக்பாட் அப்படிங்கிறத விட நிதர்சனமான உண்மைகளை என்னை பொறுத்தவரை நான் சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் சிறுவர்கள், சிறுமியர்கள், அதே மாதிரி படிப்பவர்கள், படித்து முடித்தவர்கள், வேலைக்காக காத்திருப்பவர்கள், இந்த வேலைக்காக காத்திருப்பவர்கள் நீங்கள் கேம்பஸில் செலெக்ஷன் ஆகி அது வந்து உங்களுக்கு சரியாக வராமல் நம்ம வேற வேலை கிடைக்குதா மாறி போயிருங்க. எந்த வேலை கிடைக்குதோ ஜம்ப் ஆயிருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் டேக் டைவர்ஷன் மாற்றி வந்துக்கலாம். ஏன்னா இப்போ தான் நீங்கள் படிப்பு முடிச்சிருக்கிறீங்க. 21 வயசு, 22 வயசு, உங்களுக்கு ஒரு 4 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறீங்க இன்ஜினியரிங், அப்புறம் ஒரு ஆர்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறீங்க. மேலே படிக்கலாமா? படிங்க. உங்கள் ஜாதகத்தை பார்த்துட்டு செய்யுங்க ஒன்று. அடுத்தது, திருமணத்திற்காக காத்திருக்கக்கூடியவர்கள், குருபலன் இல்லையே என்ற வேதனை வேண்டாம். குருபலன் இருந்தால்தான் திருமணமா? அது அவசியம் இல்லைன்னு சொல்லியிருக்கேன். ஆஸ் யூஸ்வல் உங்களுடைய திருமண வயதாக இருக்கும் பொழுது நீங்கள் பார்க்க ஆரம்பித்து விடுங்கள். காரணம், உங்களுடைய ஜாதகத்தை பார்த்த பின் அதில் தசாபுத்தி அந்தரங்கள் உங்களுக்கு நிறைய சூட்சமங்களை எடுத்து சொல்லும். சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நான் ஒரு இடத்துல நல்லா தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், வேலை நல்லா தான் போயிட்டு இருக்கு, ஆனால் கம்முன்னு அங்கேயே வேலை பாருங்க. சும்மா கர்மச்சனியில் வந்து வேலையில் மாற்றம் வரும். யாருக்கு வரும்? தடுமாற்றம் உள்ளவர்களுக்கு வரும். நீங்கள் வந்து அதே இடத்துல நிலையிலேயே நல்லா நிலைத்த நங்கூரம் பாய்ச்சியது போன்று ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை வராது. இன்னும் உலகத்தில் கிட்டத்தட்ட 60-70 கோடி பேர் ரிஷபராசி தொழிலதிபர்கள், வேலை பார்க்கக்கூடியவர்கள், வேலை இல்லாதவர்கள், ஓய்வெடுக்கக்கூடியவர்கள், எல்லா பாயிண்ட்லையும் இருப்பீங்க. நான் உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக பேசுகிறேன், புரியுதுங்களா? கர்மச்சனி என்றால் வேலை தொழில் சம்மந்தப்பட்ட ஒரே விஷயம் தானே ஒழிய கர்மானா வேற ஒன்றும் இல்லை. அதுக்கு அடுத்தது வயோதிகர்கள். உங்கள் வீட்டில் வயோதிகர்கள்லாம் இருக்கிறாங்க அப்படின்னாக்கா, அப்போ அவங்களுடைய ஜாதகங்களை நம்ம பொதுவாக அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு ரிஷபராசிக்காரங்க தெரிஞ்சுக்கிறது நல்லது. ரைட். அடுத்தது, ராகு கேது பெயர்ச்சி அப்படிங்கிறது 2023 லாஸ்ட் ஆச்சு. 30ஆம் தேதி 10வது மாதம் 2023. இது ரிஷபராசிக்கு ஒரு பக்கம் அந்த கேது 5ஆம் பாவகத்திலையும், மறுபக்கம் 11ஆம் இடத்தில் ராகும் இருப்பது மிகப்பெரிய ராகு பெயர்ச்சி வந்து உங்களுக்கு நன்மை செய்யுது. ஆக ராகு கேது பெயர்ச்சி இப்படித்தான் நடக்கும்னு சொல்லி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் 60 நாட்கள் வீதமாக ஒவ்வொரு நட்சத்திரத்தை சென்றடையும். 9 பாதங்கள் இருக்கிறது ரிஷபராசியில். கிருத்திகை 2, 3, ரோகிணி 4 பாதங்கள், அப்போ 4, 2, 6, மிருகசீரிடம் 2. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த ரோகிணி 4 பாதங்கள், அதுக்கப்புறம் 3 பாதங்கள் கிருத்திகை 7, மிருகசீரிடம் 2, 9 பாதங்களை ஒவ்வொரு பாதங்கள் ராகு கேதுக்கள் ரிவர்ஸில் கடந்து செல்லும் பொழுது எந்த நட்சத்திர பாதங்கள் எது வரைக்குங்கிறது விளக்கமாக போட்டிருக்கேன். அதை பின்னோக்கி போய் நீங்கள் அவசியம் பாருங்கள். ரைட். அடுத்தது, இந்த சனி பெயர்ச்சி. இதுக்கு வந்து கரெக்டாக வந்து சனி பெயர்ச்சியில் கர்மச்சனி என்னதான் செய்யும் அப்படிங்கக்கூடிய வீடியோ போட்டிருக்கேன், அதையும் பார்த்துக்கோங்க. அடுத்தது, ராகு கேது பெயர்ச்சியில் இந்த வருஷம் ராகுவினால் அதிக ஆதாயம் பெறக்கூடிய ராசி எது அப்படின்னா ரிஷபம் தான். ராகு வெளிநாட்டுக்கோள், கல்ஃப் கண்ட்ரிஸ், வளைகுடா நாடுகள். ராகு நல்ல டெக்னிக்கலாக படித்தவங்களுக்கு நல்ல பெனிஃபிட். ராகு திரைமறைவில் வேலை பார்க்கக்கூடியவர்கள் யார்? சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ், வெப் டிசைனர்ஸ், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், டிஜிட்டல் மீடியா, ஆன்லைன் ட்ரேடிங், அதிலலாம் இருக்கக்கூடியவர்கள். ஷேர் மார்க்கெட். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இயக்குனர்கள், டைரக்டர்ஸ், யாரெல்லாம் பின்னாடி ஃபவுண்டேஷனில் பின்னாடி இருந்துட்டு ஒர்க் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாருக்கும் இந்த ராகு கேதுனால இந்த 2024 நல்லா இருக்க போகுது. அதே மாதிரி கேது 5ஆம் பாவகத்தில் இருக்கும்போது அதனுடைய பலன்கள், 5ஆம் இடம் என்பது முழுக்க முழுக்க நம்மளுடைய புத்தி,
அறிவை சார்ந்த இடம். புத்தி அறிவை சரியான விகிதாச்சாரத்தில் பயன்படுத்த வேண்டும். எந்த ஒரு செயலை துவங்கும் பொழுதும் அருகாமையில் இருக்கக்கூடிய ஜோதிடரை கலந்து நடக்கக்கூடிய திசாபுத்திகள் என்ன. கார்த்திகை நட்சத்திரம்னா வாலிப வயதிலே ராகு திசை, ரோகிணி நட்சத்திரம் என்றால் குரு மகாதிசை, மிருகசீரிடம் இருந்தால் குரு, அடுத்தது சனி. இதெல்லாம் நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கும் பொழுது தெளிவாக தசாபுத்தி அந்தரத்தினுடைய நிலைப்பாடுகளை அறிந்து அதன் பிறகு உங்களுடைய ட்ரீம் கனவுகள் மெய்ப்பிக்கப்படும். இல்லை என்றால் கேது 5ஆம் இடத்தில் எப்படிப்பட்ட கனவுகளை எல்லாம் காண வைக்கும்? எதிர்மறையான கனவுகள் அல்லது நம்மளால் முடியாததை நோக்கி செல்ல வைக்கும். ராகு நல்ல இந்த வரக்கூடிய 2024 உங்களுக்கு அளப்பரிய லாபத்தை தரப்போகிறது. லாபம் மட்டுமே வாழ்க்கையா? 5ஆம் பாவகம் என்பது ட்ரீம் கனவுகள். என்ன மாதிரியான கனவுகளை காண வேண்டும்? நிறைவேறாத கனவுகள் நிறைய பேருக்கு மன கஷ்டத்தை ஏற்படுத்தும் இல்லையா? ரிஷபராசி ஏற்கனவே சந்திரன் உச்சம். நீங்கள் எப்பொழுதுமே கனவு கண்டு கொண்டே இருக்கக்கூடியவர்கள். அதே மாதிரி நினைவாற்றல் அதிகம். அப்படி இருக்கும்பொழுது அந்த கனவுகள் மெய்ப்பிக்கப்பட வேண்டும். மெய்ப்பிக்கப்பட முடியாமல் செல்வதற்கு ராகு தடையாக இருக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு ராகு இல்லை, கேது தான் 5ஆம் இடம். அப்போ ராகு 11ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது உங்களுக்கு அளப்பரிய லாபங்களை, வெளிநாட்டில் வேலை பார்க்கக்கூடியவர்கள், ஏற்றுமதி இறக்குமதி துறையில் இருக்கக்கூடியவர்கள், அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையில் நல்ல பிஸ்னஸ் எக்ஸ்போர்ட்லாம் பண்ணக்கூடியவர்கள், அதே மாதிரி டிஜிட்டல் மீடியா அதில் இருக்கக்கூடியவர்கள், சாஃப்ட்வேர் லைனில் இருக்கக்கூடியவர்கள், நூதனமான பொருட்களை விற்பனை செய்யக்கூடியவர்கள், அதே மாதிரி செல்ஃபோன் சம்மந்தப்பட்டது, எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் அதில் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் செய்யக்கூடியவர்கள், அதுக்கடுத்து கெமிக்கல் சம்மந்தப்பட்ட ஃபீல்டில் இருக்கக்கூடியவர்கள், மருத்துவத்துறையில் இருக்கக்கூடியவர்கள், இவர்கள் அனைவரும் ஆதாயம் பெறுவார்கள். அதற்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா குரு பயிற்சி. குரு இந்த பாக்கியாதிபதி 9 கூடியவன் 12இல். ஏதாவது ப்ராப்பர்ட்டிஸ் கடந்த 2023 ஏப்ரல்லிருந்து வரக்கூடிய ஏப்ரல் 2024 30ஆம் தேதி வரைக்கும் விரைய செலவினங்கள் ஆகும். அதனால் சுப விரயங்களாக செய்வதற்கு உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை எடுத்து ஆய்ந்து அதன் பிறகு அதை பார்த்து அது முடிவுக்கு வாருங்கள். ரைட். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த 2024 வேற ரிஷபராசிக்கு என்னெல்லாம் சொல்ல வர்றீங்க அஸ்ட்ராலஜரா? நான் என்ன சொல்ல வரேன்? பொதுவாக செய்தொழிலில் கவனம் தேவை, புதிய முதலீடுகளில் கவனம் தேவை, தெரியாத தொழிலை ஆரம்பிப்பதில் கவனம் தேவை, கூட்டாய் சேர்ந்து செய்யக்கூடிய தொழிலில் கவனம் தேவை. அதே மாதிரி நாம் எந்த தொழில் ஆற்றுல போட்டாலும் அளந்து போட வேண்டும். நல்ல முன்னெச்சரிக்கையாக 5இல் கேது இருப்பதால், கேது என்பது நம்முடைய கனவுகள். அந்த கனவுகளை யாராவது ஒருத்தன் ஆசையை கிளப்பி விட்டு போயிடுவான். சதுரங்க வேட்டை படத்தில் உள்ளது மாதிரி ஆசையை தூண்டி விட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்? அது ரிஷபராசி யாரும் முழுமையாக நம்பக்கூடிய அளவுக்கு ஒரு கதை சொன்னால் உண்மையிலேயே நம்பி விடுவார்கள். அதே ஒரு சில ரிஷபராசி சின்ன வயசில் பட்ட அனுபவங்களை வைத்துக்கொண்டு அவர்களிடம் நெருங்கக்கூட முடியாது. இப்போ கார்த்திகை நட்சத்திரம் நேர்மையான நட்சத்திரம். நேர்மையான வழியில் தான் சம்பாதிக்கணும்னு இருக்கக்கூடியது. அதுக்கு எதுக்கு போய் ஷேர் மார்க்கெட்டில் இறங்கணும்? அந்த ஷேர் மார்க்கெட்னு வரும்பொழுது இன்னும் அந்த ராகு 11 இருக்கு பெனிஃபிட். அது யாராவது போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் பண்ணி கொடுத்தாங்கன்னா கொடுத்துட்டு கம்முன்னு உட்காந்துக்கலாம். 5ல் கேது இருக்கு இல்லையா? நீங்களே ட்ரேடிங் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்? இதுதான் சின்ன விஷயங்கள் தான். அதாவது ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் வீடியோவில் என்னெல்லாம் சொல்ல முடியுமோ அதுதான் சொல்ல முடியும். 1 to 1 உங்கள் ஜாதகத்தை பார்க்கும் பொழுது அதில் மிக தெளிவாக வடிவாக உங்களுடைய தசாபுத்திகளுடைய நிலைப்பாடுகளை அதை வைத்துக்கொண்டு எதெல்லாம் ஃபில்டர் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிடுவோம். கர்மச்சனி பாதிக்காது சார், கவலைப்படாதீங்க. 5ல் கேது அது என்ன செய்ய போகுது? திசாபுத்தி நல்லா இருக்குது சார். 11ல் ராகு நல்ல பெனிஃபிட். இது கோட்சார் திசாபுத்தி கெட்டிருந்தா கூட இந்த லாபத்தை தரக்கூடிய கோட்சாரம் உங்களுக்கு கை கொடுக்கும். அதே மாதிரி வேற ரிஷபராசிக்கு வேற என்னெல்லாம்? அந்த குருபலன் இல்லைன்னா கல்யாணம் பண்ணலாமா பண்ணக்கூடாதா? தசாபுத்தி நல்லா இருந்தால் பண்ணலாம். குழந்தைகள் இதுவரை கிடைக்கவில்லை, அது ஜனனகால ஜாதகத்தை பாருங்கள். என்ன படிக்கலாம்? ஒரே குழப்பமாக இருக்கிறது. 5ல் கேது வந்ததிலிருந்து முடிவெடுக்க முடியவில்லை. கவலை வேண்டாம். நீங்கள் என்ன லக்கணம்? லக்கணத்திற்கு மிக அழகாக வீடியோ போட்டிருக்கேன். என்ன படிக்கலாம் எடுத்து அழகாக படிங்க.
என்ன தொழில் செய்யலாம், அதுக்கு உங்களுடைய லக்கணம் வேணும். அந்த லக்கணத்தை வைத்துக்கொண்டு என்ன தொழில் செய்யலான்னு அதை பார்த்துக்குங்க. எப்பொழுது செய்யலாம், கர்மச்சனியாக இருக்கும்போது வர 2.5 இயர்ஸ் சனி 10ல் இருக்க தெரியாத தொழில்களில் ஈடுபடக்கூடாது என்று சொன்னோம். அதே நேரத்தில் உங்களுடைய ஜாதகத்தில் தசாபுத்திகள் நன்றாக இருந்தால் தொழிலில் நீங்கள் ஈடுபடுவீங்க. வேறு ஏதாவது நோய் நொடிகள் பற்றி ஏதாவது இண்டிகேஷன் இருக்கா? எதுவும் இல்லை. கோட்சார ரீதியாக அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. 5ல் கேது, கவனம் தேவை. அதே மாதிரி வாகனங்களில் செல்லும் பொழுது மிதவேகம் மிக நன்றுங்கிற மாதிரி கவனம் உங்களுக்கு நல்ல விதமாக இருக்கணும். அவ்வளோதான். விபத்தெல்லாம் சந்திக்க மாட்டீங்க. கவன தடுமாற்றம். 11ல் ராகு. எந்த அளவுக்கு நீங்கள் உழைப்பை அதிகமாக்கி கைகளை விரிக்கிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஆதாய மேன்மைகள் வந்து சேரும். ரைட். அதுக்கு அடுத்தது அந்த மாணவர்கள் என்ன வேலை கிடைக்கிறதோ போயிருங்க. அதே மாதிரி 10th படித்து +2 படிக்கக்கூடிய மாணவர்கள் என்ன குரூப் எடுக்கலாம், ஜாதகத்தை நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்பி விடுங்க. சார் என்ன குரூப் எடுக்கலாம், உங்களுக்கெல்லாம் ஃப்ரீ தான். அதாவது 10ஆம் வகுப்பு என் மகன் படிக்கிறான், என்ன அடுத்த குரூப் எடுக்கலாம், டேட் ஆஃப் பர்த்து, டயம், பேர், ஊர் எல்லாம் போடுங்க. அழகாக அதை நான் பார்த்த உடனே 2 சார்ட் எடுத்து அனுப்பிட்டு வாய்ஸ் ரெக்கார்டு அனுப்புகிறேன். என்ன சப்ஜெக்ட் படிக்கலாம், +2 முடித்த உடனே மேற்கொண்டு என்ன படிக்கலாம் கேளுங்க. மாணவர்களுக்கு அது இலவசமாகவே நான் அந்த சேவையை செய்கிறேன். சரிங்களா? அதுக்கடுத்தது டைரி ஒன்றை வாங்கி கொள்ளுங்கள். மீண்டும் டைரிக்கு வருவோம். புது வருடம் பிறக்கிறது. அனைவருக்கும் உங்கள் இந்த ரிஷபராசி ஆண்கள் பெண்கள் அனைவருக்கும் என்னுடைய 2024ஆம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எழுதி உங்களுடைய கையெழுத்தை போட்டு சாதிக்க வேண்டிய விஷயங்கள் இந்த வருடம். கிரகங்கள்லாம் விட்டுருங்க, கிரகங்கள்லாம் இருக்கட்டும். ஒரு கட்டம் கோட்சார பலனை சொல்லுது, இன்னொரு கட்டம் தசாபுத்தி பலன்களை சொல்லுது. ஜோதிடம் என்பது வாழ்வியல் ஆலோசகர், வாழ்வியலுக்கு ஒரு வழிகாட்டி. எல்லாருக்கும் ஒரு ஆரம்ப புள்ளி, ஒரு முடிவு புள்ளி வேணும். இன்னைக்கு நாளைக்கு நைட்டோட முடிவு புள்ளி. சண்டே நைட்டு 11:59, சண்டே நைட் 12 விடிந்தால் ஞாயிறு, புதிய வருடம் பிறக்கிறது. உட்காந்து சத்தியபிரமாணம் செய்து கொண்டு அந்த டைரியை எடுத்து, நீங்கள் இந்த நிகழ்ச்சி எப்போ பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா நான் பப்ளிஷ் பண்ணுறதே கரெக்டாக நைட்டு 10:59 தான், 11:59 தான் போட போகிறோம். அப்போ நீங்கள் என்ன செய்யலாம், ஒவ்வொருவரும் ரிஷபராசி நேயர்கள் உங்களுக்கு கற்பனை வளம் அதிகம், பிடிவாத குணம் அதிகம், நினைத்ததை சாதிக்க வேண்டும். ஏதும் ஆப்பிள் ஐஃபோனா எழுதுங்க. அதே மாதிரி நீங்கள் வெளிநாட்டுக்கு போகணுமா எழுதுங்க. உயர்கல்வி நன்றுக்கு படிக்க வேண்டுமா எழுதுங்க. எழுதிவிட்டு அதற்குண்டான முயற்சியை எடுங்க. எடுக்கும்போது நான் சொன்னது மாதிரி இந்த கிரகங்களை வைத்து உங்களுக்கு கொஞ்சம் இண்டிகேட் பண்ணியிருக்கேன். முடிஞ்சால் நேரில் ஜாதகத்தை எடுத்துகிட்டு வாங்க, நிறைய விஷயங்கள் சொல்லித்தரேன். டைரி என்பது என்னை பொறுத்தவரை 19வது வயதிலிருந்து நான் எழுதி கொண்டிருக்கிறேன். நான் எழுதியது அனைத்தையும் அடைந்து விட்டேன். நீங்களும் என் போன்று ஒரு லட்சிய கனவுகள், அதோடு தான் வாழ்க்கையை தொடர்றோம். எல்லா மனிதர்களுக்கும் ஒரு லட்சியங்கள் இருக்குது, விஷன் அண்டு மிஷன். சரிங்களா? அதை அடையணும்னா நாம் எதையாவது ஒரு விஷயத்தை பதிவிடணும். கனெக்ட் வித் யூனிவர்ஸ். அதையும் வீடியோ போட்டிருக்கேன். ரிஷபராசி பிரபஞ்சத்துடன் இணைவது எப்படி, வெறும் 1000 பேர் தான் பார்த்துருப்பாங்க. நல்ல விஷயங்கள் ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு என்னுடைய அனுபவங்களை, நான் கண்ட விஷயங்களை, நான் கண்டு வியந்த விஷயங்களை இந்த பிரபஞ்சத்துடன் நான் எப்படி ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கேங்கிறத அழகாக சொல்லியிருக்கேன். அதே மாதிரி நீங்கள் எல்லாமே ரிஷபராசி குழந்தைகள் சிறு வயதிலேயே மிகப்பெரிய திட்டங்கள், மிகப்பெரிய ஒரு ஆம்பிஷன்ஸ், இது எல்லாமே கனவுகளாக வளர்த்து கொண்டு இருப்பார்கள். அதனால் அவங்களுக்கு ஞாபக சக்தி ரொம்ப ஜாஸ்தி. ஆனால் டைரிகளில் இதை நான் வாங்க போகிறேன், இதை அடைஞ்சிருவேன், இந்த வெற்றி எனக்கு கிடைக்கும். ஏன் எழுதக்கூடாது? ஜோதிட பலன்கள் ஒரே மாதிரி, ராகு அதை கொடுப்பான், ராகு கேது இதை கெடுப்பான், சனி அதை பண்ணுவான், அப்படியே பார்க்க வேண்டாமே. பிளானட்டு இதுதான். உங்கள் ராசிலேருந்து பார்த்தா இதுதான் 12ல் குரு. இது ஜென்மத்துக்கு இங்கே வரும். ஏப்ரல் 30, 2024. அதுலேருந்து இடமாற்றங்கள் இதெல்லாம் வரும். இதெல்லாம் ஜென்ரல் ப்ரிடிக்ஷன்ஸ். தனி மனித அந்த ஜாதகம்ங்கிறது தான் மெயின். அதுபோக உங்களுடைய நேச்சர், உங்களுடைய கேரக்டர், இது எல்லாமே உங்களுடைய, நான் பழைய வீடியோக்களில் போய் பாருங்கள். உங்கள் ராசியினுடைய குறைகள், நிறைகள், வெற்றிக்குண்டான வழிகள் எல்லாமே போட்டிருக்கேன்.
அதில் இந்த டைரி மந்திரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், டைரி பரிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். டைரி பரிகாரம் மிக அற்புதமாக இருக்கும். ஓராண்டு, 2 ஆண்டு, 3 ஆண்டுகளுக்கு வரும்பொழுது உங்களுடைய நிலைப்பாடுகளை எழுத 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 கடந்த 2023 நடந்த தவறுகள் என்ன, அதற்கு யார் காரணம், நடந்த தவறுக்கு நானே காரணம்னா நானே காரணம், இல்லை ஆப்போசிட்டில் உள்ளவங்க தான் காரணம், அவங்க தான் காரணம். ஏன்னா அவங்க தான் காரணம்னா இப்போ விழிப்புணர்வு வந்துடும். நீங்கள் தான் காரணம்னா உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்வீர்கள். புரிகிறதா? ஒரு நிகழ்ச்சி ஒரு 20 நிமிடங்கள் உங்கள் வாழ்க்கையை புரட்டி போட போகிறது, உங்களை சிந்திக்க வைக்கப் போகிறது. இது உங்களுடைய பொழுதுபோக்கும் நிகழ்ச்சி இல்லை, உங்களை நீங்களே பழுது பார்க்கும் நிகழ்ச்சி என்பது ஊர்ஜிதமாகிறது. எனவே ரிஷபராசி உலகெங்கிலும் விரவி பரவி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை இனிய ஆங்கில புத்தாண்டு 2024ஆம் ஆண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, என்று உங்களுடைய ஜோதிட வாழ்வியல் ஆலோசகராக இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.